ராதே கிருஷ்ணா. அஸ்ட்ரோமித்ரன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கங்கள். இப்போ நாம் இதற்கு முந்தைய பதிவில் நீரின்றி அமையாத உலகு என்ற தலைப்பிற்கிணங்க பூராட நட்சத்திரத்தை பற்றி சில விஷயங்களை பேசியிருந்தோம். இப்போ அதற்கு அப்படியே எதிர்மறையான ஒரு விஷயம், நெருப்பு, அக்னி அப்படிங்கிற ஒரு சப்தம். இந்த உலகத்தில் எப்போ மனிதன் நெருப்பை கண்டுபிடிச்சானோ அப்போ இருந்து தான் அவனுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சது. அவனுடைய பரிணாம வளர்ச்சியில் இரண்டு முக்கியமான விஷயங்கள் பங்கு பெற்றன. ஒன்று தண்ணீர், ஒன்று நெருப்பு. எப்போ ஒரு மனிதன் நெருப்பை கண்டுபிடிச்சானோ அப்போ அதிலிருந்து அவன் சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தான், அவன் வாழ்வாதாரம் மாறிச்சு அப்படிங்கிறது தான் வரலாறு. பூமிக்கு உள்ள ஒரு அக்னி இருக்கு, அதுக்கு பேர் வடவா அக்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, எரிமலையிலேருந்து வெளியில் வர்றது லாவா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பூமிக்கு உள்ளே இருக்கக்கூடிய நெருப்பு, அதுக்கு பேர் வடவா அக்னி என்று பெயர். மேலிருந்து ஒரு அக்னி வர்றது, சூரியனுடைய வெளிச்சம் நம்ம பூமியில் விழுறது இல்லையா, அந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய நெருப்பு கதிர், அதுவும் ஒரு அக்னி. கீழிருந்து மேல் நோக்கி எரியக்கூடிய அக்னி பூமியிலிருந்து இருக்கு, மேலிருந்து கீழே வரக்கூடிய அக்னி சூரியன்லேருந்து இருக்கு. இந்த ரெண்டு அக்னியும் ஒன்று சேர்ந்தது அப்படின்னா, இப்போ அக்னி நெருப்பு அப்படிங்கிறத நம்ம வரையணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் போடுவோம், கீழே இருந்து ஒரு முக்கோணம், அதுக்கு ஒரு அடையாளம் இல்லையா. ஏன்னா நெருப்பு இப்படி தான் எரியும். அப்போ மேலேருந்து வர்ற நெருப்பும் இப்படி தானே வரும் இல்லையா. இந்த ரெண்டு நெருப்பும் சேர்ந்தா என்ன ஆகும்னா அருங்கோணம், அதாவது ஷட்கோணம் என்று வருகிறது. மேலே இருக்கிற அக்னி இப்படி முக்கோணமாக வருது, கீழே இருக்கிற பூமியில் இருக்கிற அக்னி முக்கோணமாக போகிறது. ரெண்டு நெருப்பும் ஒன்றா சேர்ந்தா அது அருங்கோணம், ஷட்கோணம் என்று அழைக்கப்படுகிறது. ஷட்கோணம்னா அருங்கோணம் என்று சொல்லிட்டேன். சரி, இது எதுக்கு இந்த விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, அப்படி இந்த 6 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு கூட்டம் எது அப்படின்னு கேட்டால் கார்த்திகை நட்சத்திரம். 6 நட்சத்திர கூட்டத்தை கொண்டது கார்த்திகை நட்சத்திரம். அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கும் போது, அதாவது பரணி 4ஆம் பாதத்திலேயே சூரியன் வந்த உடனேயே ஆரம்பிச்சிருது. இருந்தாலும் கார்த்திகை நட்சத்திரம் முழுவதுமாக சூரியன் பிரயாணம் பண்ணுற காலத்தை தான் நாம் அக்னி நட்சத்திர காலம் என்று அழைக்கிறோம். அதாவது சித்திரை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து வைகாசி மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் நாம் அக்னி நட்சத்திர காலம். இந்த ஒரிஜினல் அக்னி நட்சத்திரம், இந்த அக்னி நட்சத்திரம்னு ஏன் அதை அழைக்கிறோம் அப்படின்னா, செவ்வாய் அக்னி, கீழிருந்து மேல் நோக்கி வரக்கூடிய அக்னி, பூமி புத்திரன் செவ்வாய் அப்படின்னு சொல்றது. தரணி கர்ப்ப சம்பூதம், தரணி அப்படின்னா பூமி, தரணி அப்படிங்கிற வார்த்தைக்கு பூமி என்று அர்த்தம். அம்பாளுக்கு தரா, தரசுதா, தன்யா, தரசுதா அப்படின்னு அழைக்கப்படுகிறாள் அம்பாள். அப்போ பூமியில் இருக்கிற அக்னி மேல் நோக்கி போகிறது, மேலிருந்து வரக்கூடிய இந்த ரெண்டும் சேர்ற இடம் கார்த்திகை நட்சத்திரம். சரி, இந்த அருங்கோணம் அப்படின்னு சொல்லிட்டேன். இதனுடைய விசேஷம் என்ன, இந்த கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய விசேஷம் என்ன, இதுக்கு தேவதை அக்னி அப்படின்னு சொல்லிட்டேன். பரமேஸ்வரன் தக்ஷயாகத்தில் மகா கோபப்பட்டு தன்னுடைய சிரசிலிருந்து ஒரு முடியை இப்படி எடுத்து வெளியில் போட்டார். அது வீரபத்ரனாக மாறித்து. அந்த வீரபத்ரன் போய் தக்ஷயாகத்தை நிர்மூலமாக்குனான், தக்ஷ மகாராஜாவுடைய யாகத்தை நிர்மூலமாக்குனான். அம்பாள் தாட்சாயணி அவமானப்பட்டு திரும்பி வந்துட்டா. அம்பாளை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் சுவாமி.
அம்பாளும் கோவிச்சுட்டு போயிட்டா. அப்போ ஒரு பிரளய தாண்டவம் அப்படிங்கிறத பரமேஸ்வரன் வந்து பிரளய கால தாண்டவம் அப்படிங்கிறத ஆடுறாரு. அதுக்கு பேர் தான் ரௌத்ர தாண்டவம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த தக்ஷ மகாராஜாவனுடைய தலையை வந்து வெட்டிடுறாரு வீரபத்ரன். அதுக்கப்புறம் அந்த வெட்டின தலை வந்து பேசுறது. ஏன்னு கேட்டால் அவனும் தபஸ்வி, மகா தபஸ்வி. பரமேஸ்வரனுக்கே ஒருத்தன் பொண்ணு கொடுக்கணும் அப்படின்னா அவன் எவ்வளோ புண்ணியம் பண்ணினவனாக இருந்தால் அவன் எவ்வளோ ஞானியாக இருந்தால் கொடுக்க முடியும். அவனுடைய அகங்காரத்தினால அவன் வீணா போனான். அப்போ அந்த வெட்டின தலைக்கு பதிலாக அவன் வந்து அந்த தலை பேசுறது, என்னை மன்னிச்சிடு, என்னுடைய அகங்காரத்தெல்லாம் நான் விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறான் பரமேஸ்வரன்ட்ட. அப்படி பிரார்த்தனை பண்ணின உடனே இதுக்கு என்ன வழி, திருப்பியும் எப்படி அவனை உயிர்ப்பிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆட்டினுடைய தலையை வெட்டி அந்த தக்ஷ மகாராஜாவுக்கு பொருத்துறாங்க. அந்த ஆட்டு தலையோட திரும்பவும் உயிர்ப்பிச்சு அந்த தக்ஷ மகாராஜா பரமேஸ்வரன் நோக்கி பிரார்த்தனை பண்றார். அதற்கு பேர் தான் வந்து நமகம் என்று அழைக்கப்படுகிறது. ருத்ரத்தினுடைய, அதாவது வேதத்தினுடைய மத்தியில் ருத்ரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இருக்கு. அதுக்கு நடுவில் நமகம் என்று சொல்லக்கூடிய ஒரு இது இருக்கு. அது வந்து நமோ நமஹா நமோ நமஹா நமோ நமஹா என்று பிரார்த்தனை செய்கிறான். அதுக்கப்புறம் அவன் வரங்கள் நிறைய கேட்குறான். ஜனங்களுக்கு நன்மைகள் கிடைக்கட்டும், எனக்கு இது கிடைக்கட்டும், என்ன நாடி வந்த மக்களுக்கு இது கிடைக்கட்டும், பூமியில எல்லாம் சுபிக்ஷமா இருக்கட்டும் அப்படின்னு வரம் கேட்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு பேர் சமகம் என்று பெயர். அது முழுக்க முழுக்கவே எப்படி வரும் அப்படின்னா, சஞ்சமே மயஸ்சமே பிரியஞ்சமே நுகாமஸ்சமே காமஸ்சமே, இந்த மே 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 மேங்கிற வார்த்தையோட முடியும். ஏன்னு கேட்டால் அது ஆட்டுத்தலையோட அவர் அதை சொல்றதுனால. ஆக்சுவலாக சம்ஸ்கிருத வார்த்தையில் அதுக்கு மேன்னா எனக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆனால் அது சொன்னது வந்து தக்ஷ மகாராஜா. இப்போ இந்த விஷயத்த எதுக்கு முதல்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த ரௌத்ர தாண்டவம் ஆடி பரமேஸ்வரன் வந்து அவருடைய தியானத்தில் வந்து ஆழ்ந்து போயிட்டார். உலகமே பிரளய காலமாக அப்படியே அமைதியாக இருக்கு. திரும்பவும் சிருஷ்டி ஆரம்பிக்கவே இல்லை. பூமியில திரும்ப ஜீவன்கள்லாம் உற்பத்தி ஆகலை, ஒன்றுமே நடக்கலை. உலகமே அப்படியே ஸ்தம்பிச்சு போய் இருக்கு. அப்போ இந்த தேவர்கள்லாம் என்ன பண்ணன்னு தெரியாம திரும்பவும் எப்படியாவது சுவாமியை வந்து உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை வந்து எழுப்புறா, சுவாமியை எழுப்புற. அப்போ சுவாமியை எழுப்புறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது மன்மதனை கூப்பிட்டு, அவருக்கு வந்து ஆசைகளை தூண்டி விடுற மாதிரி, இல்லை மௌனத்தை கலைக்கிற மாதிரி, தியானத்தை கலைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுன்னு சொல்லி இந்த மன்மதன் வந்து பானத்தை போடுறான். அப்போ பரமேஸ்வரன் தபஸ் கலைஞ்சு அவனை பார்க்குறாரு. அவன் எரிஞ்சு போகிறான், சாம்பலாயிடுறான். அப்போ அந்த ரதி கேட்குற, மன்மதனுடைய மனைவி, இப்படி என் கணவன் என்ன தவறு செஞ்சான்னு இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்கும்போது, கவலைப்படாத, காலம் வரும்போது அவன் கூட சேருவான் அப்படின்னு பரமேஸ்வரன் வரம் கொடுக்குறார். இப்போ எதுக்காகப்பா என்னை எழுப்புனீங்கன்னு தேவர்கள்ட்ட கேட்குறார். திரும்பவும் நீங்கள் வந்து அம்பாளோட சேர்ந்துருக்கணும், சிவசக்தியாக சேர்ந்துருக்கணும், பூமியில் எல்லா உயிர்களும் திரும்பவும் உயிர்ப்பிக்கணும், எல்லா ஜனங்களும் நல்லா இருக்கணும், ஏதாவது பண்ணுங்கோ. இந்த அதாவது தேவர்கள்லாம் நாங்கள்லாம் வந்து பயந்து போய் இருக்கோம். பூமியில் இப்போ முழுக்க முழுக்க இருட்டு சூழ்ந்து இருக்கிறதுனால அசுரர்களுக்கு வந்து ரொம்ப அதிக பலமாகி போச்சு. பொதுவாக வந்து இப்போ ஒரு ராத்திரி நேரத்தில் 8 மணி நேரம் டெய்லி கரண்ட் இல்லைன்னு வச்சுப்போம், திருடர் பயம் அதிகமாயிரும். அதான உண்மை. அப்போ பொதுவாக இருட்டு அப்படிங்கிறது திருடர்களுக்கு சாதகமான காலம். அது மாதிரி அசுரர்களுக்கு சாதகமான காலமாக அந்த இருட்டான காலம், பிரளய காலம் வந்து அசுரர்களுக்கு சாதகமாக இருக்குது. அவங்க எல்லாத்தையும் துவம்சம் பண்ணுறாங்க. அமராவதி பட்டணத்தை அழிச்சிட்டாங்க, எங்களெல்லாம் பயமுறுத்தி நிறைய பேரை சிறப்பிடிச்சிருக்காங்க. எல்லாரையும் வந்து சூரபத்மன் அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்து எல்லாரையும் ஜெயிலில் கொண்டு போய் அடைச்சி போட்டிருக்கான். என்ன பண்ணன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு அழுறா. அப்போ பரமேஸ்வரன் வந்து அனுகிரகம் பண்ணி அம்பாளோட சேர்ந்து, அப்போ பரமேஸ்வரனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து நெருப்பு பொறியில இருந்து ஒரு குழந்தை உற்பத்தி ஆறுது. அந்த குழந்தை நதியில போய் விழுறது, அந்த நெருப்பு பொறி.
நெருப்பு பொறி தண்ணீரை போய் விழுந்த உடனே குழந்தையா மாறுறது, அந்த குழந்தை 6 குழந்தைகளாக தாமரையில வளர்றது. அந்த 6 தாமரையில இருக்கக்கூடிய குழந்தைகளையும் 6 பெண்கள் எடுத்து வளர்க்குறாங்க. அந்த 6 பேருக்கு பேர் தான் கார்த்திகை பெண்கள் அப்படின்னு பேர். கார்த்திகை நட்சத்திரத்தில் தான் ஜனித்தார். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டார். அதனால் அவர் பேர் கார்த்திகேயன் என்று பெயர். யாருக்கு? முருகனுக்கு. அப்போ இந்த நெருப்பிலிருந்து பிறந்தது யார் அப்படின்னு பார்த்தா முருகன். அந்த முருகனுடைய சிம்பல் என்ன, அவருக்கு அடையாள கோலம் எது அப்படின்னு கேட்டோம்னா அருங்கோணம் இல்லையா? முருகனுடைய அடையாள கோலம் எது? அருங்கோணம். அந்த அருங்கோணம் ஏன் வந்தது அப்படின்னா, அவர் 6 பொறிகள்ல இருந்து அந்த தாமரையில இருந்து உற்பத்தி ஆனதுனால அது வந்தது. அந்த நட்சத்திரம் உருவானது அந்த கார்த்திகை நட்சத்திரத்துல. அப்ப அவருடைய அதிதேவதை என்ன அப்படின்னா இந்திரன் அக்னி. விசாக நட்சத்திரம் தான் அவருடைய அதிதேவதை. இந்திரன் அக்னி. 6 ஷண்மா, அதாவது குணங்களும் அடக்கப்பட்டவன் அர்த்தம். அதாவது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய 6 குணங்களையும் அடக்கி மயில் என்கிற ஆசையை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்து உலக மக்களை காப்பாற்றக்கூடிய மனோபாவத்தில் இருக்கிறதுக்கு அந்த ரூபத்துக்கு பேர் தான் முருகன் அப்படின்னு பேர். 6 முகன் என்று பெயர். அப்படியாப்பட்ட ஒரு தெய்வீகமான ஒரு நட்சத்திரம் எதுன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரம். இந்த கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் இந்த முருகன். அப்போ எவ்வளோ பாக்கியசாலி இந்த கார்த்திகை நட்சத்திரம். இப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கை முறை என்னவாக இருக்கும், எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்போம். பொதுவாக கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் பாதிப்பு வரும். காரணம் என்ன? கார்த்திகேயன் முருகனுக்கு தேவானை அப்படிங்கிற தேவேந்திரனுடைய மகளையும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. வள்ளியையும் கல்யாணம் பண்ணிக்கிறார். தான் விரும்பி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறார். தேவர்கள் பரிசளித்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறார். 2 கல்யாணம். சரி, அப்போ முருகனுக்கு குழந்தை இருக்கா? கிடையாது. பரமேஸ்வரனுக்கு இப்போ உலகத்தை ஜெகத்தை ஆளக்கூடிய பரமேஸ்வரனுக்கு அவருடைய நெற்றி கண்ணில் இருந்து வந்த ஒரு குழந்தை முருகன். அப்போ அவருக்கு குழந்தை இருக்குன்னு கூட சொல்லிக்கிறார். அம்பாளால் கையால் பிடிச்சு வைக்கப்பட்ட, மஞ்சளால் பிடிச்சு வைக்கப்பட்ட ஒரு இதிலிருந்து வந்தவர் தான் விநாயகர். அப்போ அம்பாளால் உருவாக்கப்பட்டவர் விநாயகர். அப்போ அதை குழந்தைன்னு சொல்லி இப்போ 2 குடும்பஸ்தர் ஆயிட்டாங்க. ஆனால் கார்த்திகேயன் முருகனுக்கு குழந்தை இருக்காரு, அவரே குழந்தை, எப்பவுமே குழந்தை. அதனால தான் அவருக்கு குமரன் அப்படின்னு பேர். முருகன் ஒரு பேர், முகுந்தன், ருத்ரன், கமலன். அதாவது முகுந்தன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மகாவிஷ்ணு, ருத்ரன் அப்படின்னா பரமேஸ்வரன், கமலன் அப்படின்னா தாமரை, கமலம்னா தாமரை, தாமரையில் வசிக்கிறது பிரம்மா. அப்போ இந்த முகுந்தன், ருத்ரன், கமலன் இந்த 3 பேரும், அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன், இந்த 3 பேருடைய சொரூபமாக ஒரே சொரூபமாக ஜனித்தது யார் அப்படின்னு கேட்டா முருகன் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் தான் முருகா. சரி, இவர் தான் குமரன் அப்படிங்கிற அழைக்கப்படுகிறார். ஏன்னா எப்பவுமே அவர் குமரனாக இருக்கார், எப்பவுமே பிரம்மச்சரியத்தோட இருக்கார். கல்யாணம் அப்படிங்கிற விஷயம் அது நம்ம புராண ரீதியாக சொல்றோமே தவிர ஆக்சுவலாக அது சூரியக்கலை சந்திரக்கலை அப்படிங்கிறதான் வள்ளி தெய்வானை, அலமேலவங்கா அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பூர்ணா புஷ்கலா சாஸ்தா அப்படி சொல்கிறோம். சித்தி புத்தி கணபதி அப்படிங்கிறோம். எல்லாம் 2 ஏன் சொல்கிறோம்னா சூரியக்கலை சந்திரக்கலை அப்படிங்கிறதான் நம்ம அந்த பெண் பேர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவங்க மனைவிமார்கள்னு அர்த்தம் கிடையாது. போகத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போ அப்படியாப்பட்ட இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தெய்வீகத்தை மட்டும் நாடிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில கேட்டது கிடைக்கும். முக்கியமான பிரச்சனை என்ன வரும் அப்படின்னு கேட்டா, நெருப்பு நட்சத்திரத்துல பிறந்ததுனாலையும் 7வது ராசி துலா ராசி சுக்கிரனுடைய ராசியாக வர்றதுனாலையும், அதே மாதிரி ரிஷபராசி எடுத்தாலும் 7ஆம் இடம் செவ்வாயோட ராசியா வர்றதுனாலையும் இல்லறத்தில் பாதிப்பு.
சரி, இல்லறத்தில் எப்போ பாதிப்பு வரும் அப்படின்னா, எப்போ 45வது நாள் கர்ப்பம் தங்கிச்சோ அன்னையிலிருந்து பிரச்சனை வரும். ஒரு குழந்தை உற்பத்தியாக ஆரம்பித்த உடனே கார்த்திகை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் பாதிப்புகள் உருவாகும். எப்போ சரியாகும் அப்படின்னா, எப்போ அந்த குழந்தைக்கு 1 வயசு முழுசா முடிகிறதோ அப்போ அது சரியாயிடும். எப்போ அது வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச ஆரம்பிக்கிறதோ அன்னைக்கு அந்த குடும்ப பிரச்சனை சரியா போயிடும். அப்போ அதுக்கு நாம என்ன செய்யணும்? அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன செய்யணும்? ஏன்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேற எந்த விதத்திலையும் பாதிப்பு கிடையாது. தொழிலில் பிரச்சனையா, அதில் பிரச்சனையா, நட்பில் பிரச்சனையா, அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா எதை வேணாலும் சாதிக்க பிறந்தவங்க. இவங்கள மாதிரி நட்சத்திரத்தில் இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவங்க, பெரிய பெரிய கமாண்டோவாக இருக்கிறவங்க, ஏன்னா மிலிட்ரியில் பெரிய ஒரு போஸ்டில் இருக்கிறவங்க, அது மாதிரி கவர்னர் போஸ்டில் இருக்கிறவங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டால் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. உயர்ந்த பதவியில் இருப்பாங்க. எப்பவும் கையில் ஒன்று செங்கோல் வச்சுருக்கணும், இல்லை துப்பாக்கி வச்சுருக்கணும், இல்லை வேல் வச்சுருக்கணும், ஏதோ ஒரு ஆயுதத்தோடு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு போஸ்டில் இருக்கிறவங்க யாருன்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அப்போ ஜனங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு கமாண்டோவாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் எப்படி இல்லற வாழ்க்கைக்குள்ள ஒரு சாதாரண ஒரு மனிதனாக வாழ முடியும்? கஷ்டம் தானே. அப்போ ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அவங்களால வாழ முடியாது. அதனால இந்த பாதிப்புகள் வருது. அப்போ அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். அதை சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன வழி? கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் நிதானம், கொஞ்சம் தெய்வீகமான விஷயங்கள், கொஞ்சம் பிரார்த்தனைகள் கட்டாயம் தேவை. அப்போ அதை செய்யக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு என்ன ஆகும்? முக்கியமாக சஷ்டியில் விரதம் இருக்கிறது, முருகனை பிரார்த்தனை பண்ணுறது, ஸ்கந்த சஷ்டி கவச்சம், ஸ்கந்த குரு கவச்சம், இந்த மாதிரி கவச்சம்னு பேர். கவச்சம் அப்படின்னாலே எனக்கு நம்மளை காப்பாற்றுறதுன்னு பேர். இப்போ இன்னைக்கு புல்லட் ப்ரூஃப் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சி நம்ம கமாண்டோக்கள்லாம் போட்டுக்கிறாங்க. அந்த காலத்தில் தேரில் போய் சண்டை போடும்போது அவங்க மேலே ஒன்று தங்கத்தாலேயோ இரும்பாலேயோ ஒன்று மேலே போட்டிருப்பாங்க. அந்த காலத்துலேயும் அம்பு விட்டால் நேராக போய் மேலே போய் குத்தாமல் இருக்கிறதுக்காக கவச்சம் அப்படின்னு ஒன்று போட்டுப்பாங்க. அப்போ உடம்பு பாதுகாக்கிறது. அதையே தான் நம்ம இப்போ லேட்டஸ்ட் மாடலில் நம்ம புல்லட் ப்ரூஃப் அப்படின்னு ஒன்று போட்டுக்கிறோம். அப்போ கவச்சம் அப்படிங்கிற வார்த்தையே காப்பாற்றுறது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த முருகனுடைய அருள் நமக்கு கிடைச்சிடுது அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரக்காரங்க தப்பிச்சாங்க. இவ்வளோதான். அப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க நெருப்பு நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால கொஞ்சம் சிடுசிடுன்னு இருப்பாங்க, டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க, கோவப்பட்ட அடுத்த நிமிஷம் மறந்துடுவாங்க, உடனே சந்தோஷப்பட்டுருவாங்க, சந்தோஷப்பட்ட உடனே அந்த சப்ஜெக்டை விட்டுருவாங்க. அப்போ அவங்க எதையும் மனசில் வச்சுக்க தெரியாது. நெருப்புக்கு எதையும் எதை போட்டாலும் அது எரிச்சிரும். குப்பையை போட்டாலும் எரிச்சிரும், நெய் விட்டு ஓமம் பண்ணினாலும் எரிச்சிரும், எதை கொடுத்தாலும் அது காலி பண்ணிடும். ஆனால் தான் ஒருபோதும் பாதிக்கப்படாது. அந்த மாதிரி அந்த நட்சத்திரத்துக்காரங்க தன்னை தான் பாதிக்காமல் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அதனால பல பேருக்கு நன்மைகள் ஏற்படும். அப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்க இல்லற வாழ்க்கையிலையும் குடும்பங்கள்லையும் நிறைய படிக்கக்கூடிய பையங்க எல்லாரும் அவங்கெல்லாம் யோஜனை பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு அவங்களே ரியலைஸ் பண்ணி பார்த்தா இது புரியும். அப்போ இதை தன்னைத்தானே கொஞ்சம் அதை சரி பண்ணிக்கிட்டு, அடிக்கடி கோவப்படுற விஷயங்கள்லாம் சரி பண்ணிக்கிட்டு, அந்த கொஞ்சம் சடனாக நம்ம டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறது, உடனே ஒரு முடிவு எடுத்து ஒரு விஷயத்தை செய்கிறது, இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்யாமல் ஏன்னா கொஞ்சம் நிதானப்படுத்தி கொஞ்சம் மனசை நிதானப்படுத்துறதுக்காக இந்த பிரார்த்தனைகள், முக்கியமாக முருகனை பிரார்த்தனை பண்ணுறது. அதே மாதிரி பத்ரகாளியோடு கூடிய கல்யாண வீரபத்ரன் அப்படின்னு இருக்கார். அந்த வீரபத்ரனை பிரார்த்தனை பண்ணுறது அப்படின்னு இந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணுற பட்சத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நன்மைகள் நிறைய நடக்கும். சரியா? அந்த பூமி புத்திரன் என்கிற செவ்வாயருடைய ஆதிக்கத்தினாலதான் இவங்களுக்கு இந்த பாதிப்பு வர்றது. தரணி கர்ப்ப சம்போதம் வித்யுத் காந்தி சமப்பிரபம். தரணி கர்ப்ப சம்போதம், பூமி புத்திரன். தரணின்னா பூமி, பூமியின் புத்திரனாக வளர்ந்தார் இந்த செவ்வாய் அப்படின்னு வேதமே சொல்றது. அப்போ பூமிக்குள்ள இருக்கக்கூடிய நெருப்பு எது அப்படின்னு கேட்டா வடவாக்னி. பூமிக்குள்ள ஒரு நெருப்பு இருக்கு. அந்த நெருப்பு இல்லை அப்படின்னா அந்த நெருப்பை காப்பாத்துறது நம்ம சமுத்திரம். அந்த ஹீட்டை பத்திரமா வச்சிருக்கு.
எப்போ வந்து கடல் உஷ்ணம் அதிகமாகுதோ அப்போ தான் நமக்கு இப்போ சொல்கிறாலே எல் நினோ அந்த நினோ இந்த நினோ நமக்கு வந்து அதிகமான வந்து ஹீட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால நமக்கு பாதிப்பு, இயற்கை பாதிப்பு வரத்தான் செய்யும். பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்டை அதிகமாகிறது, அப்போ நெருப்பு அதிகமாகுது. அப்போ முருகன் வழிபாடு, குமரன் வழிபாடு எப்பெல்லாம் வந்து அறுபடை வீட்டுக்கு பாதிப்பு வருதோ அப்பெல்லாம் பூமிக்கு பாதிப்பு வரும். அறுபடை வீடுன்னு சொல்லியிருக்கு, அருங்கோணம் அப்படின்னு சொல்லியிருக்கு, 6 நட்சத்திர கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லாமே 6. இதெல்லாம் என்னன்னு கேட்டால் கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய பெருமை. அப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் வேற எந்த பாதிப்பும் கிடையாது. அவங்கள மாதிரி வந்து டேலண்ட் பர்சன் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. அபாண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அபாண்டன்ஸ் அப்படின்னா புது புது யுக்திகளை வந்து யோசிக்க தெரிஞ்சவங்க. ஒரே ஒரு மாடல் காரை எப்படியெல்லாம் மாற்றினா அது எந்த மாதிரி அந்த மாடலை மாற்றலான்னு எவ்ரி இயர் வந்து நமக்கு ஒரு கார் மாடல் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அந்த மாடல்கள ஒரே கார் தான், ஆனால் அதனுடைய டிசைனை மாற்றிக்கிட்டே இருக்கிறது, அது ஒரு டேலண்ட்டு வேணும். அந்த மாதிரி ஒரு டேலண்ட் யாருன்னா அந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு தான். அந்த நியூ டேலண்ட்ஸ், புது புது யுக்திகளை கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்க, புது புது ஐடியாக்களை வந்து உடனே உடனே கண்டுபிடிக்கிறவங்க. இப்படி பண்ணால் சரியாக வருமா, அப்படி பண்ணால் சரியாக வருமா, அதில் மகா கெட்டிக்காரங்க. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தங்களுடைய வாழ்க்கையை இழந்துடக்கூடாது. அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து தேவையில்லாத டிசிஷன்களை எடுத்துடக்கூடாது. அதனால் பாதிப்புகள் வந்துடக்கூடாது. நிறைய இடங்கள்ல இது நடக்கிறது. அப்படிங்கிறதுனால இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை பிறந்தவங்க என்ன பண்ணினா அவங்களுடைய வாழ்க்கை நன்னா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த பதிவை நாம் இன்னைக்கு கொடுத்துருக்கோம். இதை கேட்குறவங்க அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு, பிரார்த்தனைகளையும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்த முயற்சிகளையும் பண்ணி இல்லற வாழ்க்கையில் சகல சௌக்கியத்தையும் அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ராதே கிருஷ்ணா.